ரிடில்டு என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டரை வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை லெட்டருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 7 ஃபேக்டோரியல் வகுத்தல். ஏதாவது ஒரு லெட்டர் ரிப்பீட்டடாக வருதுன்னு பாருங்க. இங்கே டி மட்டும் 3 டைம் வருது. அப்போ 3 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல்னா 7 ரிபேஸில் 1 வரைக்கும் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவேர்ஸில் 1 வரைக்கும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படியே இங்கே அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 840. அப்போ ரிடில்டு என்ற வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமாக 840 வெவ்வேறு வழியில் எழுத முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. கிரியேட் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதணும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக பேங்கிங் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.